கான்ட்ரா இன்வெஸ்டிங் பற்றி தேடிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா கேபிஐடி டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த ஷேரு எல்லாருமே விற்கிறாங்க. இதுதான் நல்ல டைம் நம்ம வாங்குறதுக்கு. கேபிஐடி டெக்னாலஜி வந்து ஒரு ஐடி கம்பெனி. மெயினாக வந்து காருக்கு சாஃப்ட்வேர்ஸ் எழுதுகிற கம்பெனி. ஸோ அட்டானமஸ் டிரைவிங், ஆப்ஸ் கண்ட்ரோல், ஸோ நிறைய பெரிய டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுடைய கிளைண்ட்டுலாம் யூரோப், யூஎஸ், ஏஷியா எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக ரொம்ப வேகமாக குறைஞ்சிருக்கு. 30-40% டவுன் ஆகிருக்கு ஃப்ரம் இட்ஸ் பீக். ஸோ ஆக்சுவலாக ஒரு டைமில் 90 பிஇ வரைக்கும் போன இந்த கம்பெனி இப்போ வந்து பிலோ 30 பிஇக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய பிஇ கிட்டத்தட்ட 90க்கு மேலே இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் டைம் இப்போ வந்து கரெக்டாக என்னுடைய த்ரெஷோல்டான 30க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு பை திஸ் கம்பெனி. இந்த கம்பெனி இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ணுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லா இருக்குது, 19% கிட்ட இருக்குது. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியல. நெட் ப்ராஃபிட் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ கடந்த 5 வருஷத்தில் கேகர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்து கண்டினியூஸாக நல்லா இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்து நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸு கீழே விழுந்திருக்கு. எதனால் விழுந்திருக்கு? யூஎஸ் சைனா டேரிஃபு, இவி செக்டார் டவுன் ஆகுமோன்ற பயம், இதனால தான் இதோடைய இது இறங்கியிருக்கு. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேம் டைம் டிஐஐ வாங்கிக்கிட்டு இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல கான்ட்ரா பெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன்னு எந்த ஷேரையும் வாங்காதீங்க, அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஸ்டார்ட் அக்கமுலேட்டிங் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.